மல்லி ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் அண்ணன் பண்ணி கண் முழிக்கிறாங்க. மல்லி ஓடி வந்து பார்க்குறாங்க. பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா உங்களுக்கு? எப்படி ஆச்சு? உங்களுக்கு யார் பெரியம்மா அப்படி ஆக்சிடென்ட் பண்ணது? தெரில போல. அது எதுக்கு விடு, நான் தான் கண் முழிச்சிட்டல. எனக்கு இப்போது எதுவும் ஆகலை போல், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை பெரியம்மா, எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் ஒரே ஒரு ஆதரவு மட்டும்தான். நீங்களும் இல்லைனா நான் என்ன பெரியம்மா பண்ணுவேன்? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. உடனே நம்ம அண்ணன் பண்ணி அழாத மல்லி, அதான் நான் சொல்கிறேன்ல, பெரியம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. பெரியம்மா அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ அழாத புள்ள அப்படின்னு அண்ணன் பண்ணி மல்லிக்கு தைரியம் கொடுக்குறாங்க. மல்லி ஒன்று, பெரியம்மா எனக்கு என்னமோ அந்த ராஜேஸ்வரி மாதிரி தான் டவுட்டாக இருக்குது பெரியம்மா. ஏன் புள்ள அப்படி சொல்கிற? இல்லை பெரியம்மா, அந்த ராஜேஸ்வரி நம்ம நினைக்கிற அளவுக்கு கெட்டவெல்லாம் இல்லை. அவள் மிகப்பெரிய ஒரு கொலைகாரி. என்ன புள்ள சொல்கிற? ஆமாம் பெரியம்மா, அவள் தான் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம். அவளால் தான் இப்போது விஜய் ஜெயிலுக்கு போயிருக்காரு பெரியம்மா. அவள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கெட்டவ பெரியம்மா. அது மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் தான் உங்களுக்கு கூட இப்படி ஆல் செட் பண்ணி உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருப்பான்னு தோணுது பெரியம்மா. என்ன பிள்ளை இப்படிலாம் சொல்கிற? ஆமாம் பெரியம்மா, எனக்கு அவள் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது விஜய்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக விஜய் நம்ப மாட்டார் பெரியம்மா. அவருக்கு எப்படி சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல பெரியம்மா. ஆனால் விஜய் உள்ளதுக்கு காரணமே அவள் தான். அவள் மனசு வச்சா மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும். இல்லைனா விஜய் கண்டிப்பாக வெளியவே வர முடியாது பெரியம்மா. அது மட்டும் இல்லை, இது 2 வருஷத்துக்கு விஜய் வெளியே வரக்கூடாதுன்னு அவள் வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பெரியம்மா. எனக்கு அதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், அண்ணப்பிரிவனே இப்போ என்ன பிள்ளை உனக்கு பிரச்சனை? விஜய் தம்பி வெளியே வரணும் அவ்வளோதானே? சரி போ, நீ போயிட்டு எனக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே பிரச்சனைலாம் முடிச்சு வைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன பிள்ளை, நான் சொல்கிறேன்ல, பெரியம்மா மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு. நீ போயிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே உன் பிரச்சனை எல்லாத்தையும் பெரியம்மா சரி பண்ணி வைக்கிறேன் போப்பில் அப்படின்னு மல்லியை அனுப்பிட்டு இங்கே அண்ணன் பொண்ணி ராஜி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன ராஜி, என்ன நீ நினச்ச மாதிரி உன் ஆளுங்க வந்து என்ன காரை விட்டு மோதிட்டானுங்க. ஆனால் எனக்கு பாரு ஒன்றுமே ஆகலை. கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லபடியாக பொழைச்சிட்டேன். இனி என்ன பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம். நீ விஜய் தம்பிக்கு எம்புட்டு போய் துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. மல்லிக்கு தெரிஞ்ச உடனே என்னை காலி பண்ணி மல்லியை நீ ஆஃப்லான்னு பார்க்குறியா? இங்கே பாரு ராஜி, நீ எது நினச்சாலும் சரி, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. உன்னை பற்றின உண்மையான முகத்திரிய நான் கிளிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணி ஃபோன் வச்சுறாங்க. உடனே ராஜி கிளம்பினா ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து அண்ணன் பொண்ணிக்கு மேட்டில் விடுறாங்க. என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். ஆமாம், நான் தான் விஜய்க்கு திட்டம் போட்டு விஜயை ஜெயிலுக்கு அமிச்சேன். இப்போ என்னால் தான் விஜய் ஜெயிலில் இருக்கான். நான் மனசு வச்சா மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும். யார் மனசு வச்சாலும் விஜயை வெளியே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லு பார்க்கலாம். இங்கே பாரு, நீ விஜய்கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பாக என் தம்பி நம்ப மாட்டான். ஏன்னா என் மேலே அவனுக்கு நம்பிக்கை அதிகம். அந்த அளவுக்கு நான் நடித்து அவனை ஏமாற்றி வச்சுருக்கேன். நீ மட்டும் இல்லை, நீ மல்லி எல்லாரும் போய் சொன்னாலும் என் தம்பி என்னை நம்ப மாட்டான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. கடைசியாக திரும்பவும் சொல்கிறேன், என் விஷயத்தில் நீயும் சரி மல்லியும் சரி தலையிடாதீங்க. ஒழுங்கு மரியாதையாக உங்களுக்கு உயிர் மேலே பயம் இருந்துச்சுன்னா நீங்களாவே இந்த வீட்டை விட்டு ஓடிப்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, ஆனால் உங்கள் உடம்புல உயிர் இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டல் எடுத்துகிட்டு ராஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அண்ணன் பொண்ணி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே விஜய் அழைச்சிட்டு வாங்க, பாவம் அவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் விஜய் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு. வந்தால் இங்கே மல்லி நிற்கிறாங்க. அப்போ தான் ஜூஸ் வாங்கிட்டு விஜய் உடனே மல்லியை பார்த்துட்டு, மல்லி வெண்பாக்கு என்னாச்சு மல்லி? வெண்பா இப்போ எப்படி இருக்கா? எப்படி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பத்திரத்தோடு கேட்குறாரு. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் சொல்கிறீங்க? வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டாக ராஜி அப்போ தான் வெண்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க இல்லையா, வழியில் விஜயை பார்த்துட்டாங்க. விஜய் மேலே போனதை உடனே ராஜி வெண்பா அழைச்சிட்டு மேலே ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ தான் விஜய் கேட்டுட்டு இருக்கும்போது வெண்பா டாடா அப்படின்னு ஓடி வராங்க. உடனே விஜய் வெண்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என்னாச்சு வெண்பா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடாடா, எனக்கு எதுவும் ஆகலைடாடா, நல்லா தான் டாடா இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா டாடா அப்படின்னு வெண்பாவும் விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம ராஜு உடனே, என்னாச்சு விஜய், உனக்கு யார் ஃபோன் பண்ணா? என்னாச்சு, ஏன் பதட்டமாக இருக்க? இல்லைக்கா, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி யாரோ வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அதான் நான் பயந்து போய் ஓடி வந்தேன்க்கா. எல்லாம் இந்த சதிகாரி எதாண்டா இருப்பா. அவள் பெரியம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு பாரு வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி உனக்கு ஃபோன் அடித்து உன்னை வர வச்சிருக்கா பார்த்தியா? ஏன்னா அவள் மிகப்பெரிய கைக்காரிடா. இதை வச்சு ஒரு காரணமாக வச்சு உங்ககிட்ட பணம் பறிக்கலான்னு நான் திட்டம் போட்டிருப்பா. சொல்லுடி சொல்லு, என் தம்பி எதுக்கு இப்படி போய் சொல்லி வர வச்ச சொல்லுடி அப்படின்னு இங்கே ராஜி மல்லி மேலே எல்லாம் பண்ணி தூக்கி போகிறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் ப்ளீஸ் விஜய், அவங்க சொல்ல நம்பாதீங்க விஜய் அப்படிங்கும்போது இங்கே அன்னப்பண்ணி கால் கேட்குது. உடனே எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் இங்கே விஜய் அன்னப்பண்ணியை பார்த்துட்டு, என்னாச்சுங்க உங்களுக்கு என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கா மாப்பிள்ள எல்லாம் உங்கள் அக்கா பண்ண இது தான் கலவரம் தான் அப்படின்னு சொல்லவும், விஜய் உடனே
என்ன சொல்கிறீங்க? எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க உங்களை அப்படின்னு கேட்க, பாத்தியா விஜய், எல்லாம் திட்டம் போட்டு நாடகம் ஆடுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது, அன்னப்பொண்ணி இரு ராஜி, நான் தான் பேசலை, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, உங்கள் அக்கா என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு நீங்களே பாருங்கள் அப்படின்னு கரெக்டாக அன்னப்பொண்ணி ராஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்னப்பொண்ணிட்ட பேசின எல்லாத்தையும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் தான் ராஜி எல்லாத்தையும் உளறி தள்ளியிருக்காங்க போல். இங்கே அன்னப்பொண்ணி காட்டின விஜய் வீடியோ பார்த்து விஜய் பயங்கர அதிர்ச்சி வர்றாரு. ஏன்னா ராஜி தான் எந்த ஒரு அடித்தடியும் இல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, எல்லாத்துக்காரும் நான் தான்னு. அதை பார்த்த விஜய் உடனே ராஜியை பார்த்து என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லை விஜய், ஏதோ மார்ஃபிங் பண்ணியிருக்காங்கடா, அது நான் இல்லைடா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா தம்பி, உங்கள் அக்காவை மார்ஃபிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இருக்க போது சொல்லி பார்க்கலாம். என்ன கொலைப்பனை பார்த்துருக்கா தம்பி உங்கள் அக்கா. அது மட்டும் இல்லை, உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்து எல்லாத்தையும் ஆட்டே போடணும், உங்களையும் மல்லியும் பிரிக்கணும், அதே மாதிரி உங்களையும் வெண்பாவையும் கூட பிரிக்கணும்னு அவள் திட்டம் போட்டிருக்கா தம்பி. ஆனால் இவ ரொம்ப ரொம்ப மோசக்காரி, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அக்கா நல்லவ கிடையாது தம்பி அப்படின்னு சொல்ல விஜய் பயங்கரமாக கொந்தளிச்சிடாரு. சே, நீலாம் ஒரு அக்காவா, உன்னை போய் நான் எந்தளவுக்கு நம்பினேன், ஆனால் கூட போகிற தம்பிக்கு இம்புட்டு போய் துவக்கத்தை பண்ணுறியே, நீலாம் என்ன மாதிரி ஜென்மம் நீனு, சே அப்படின்னு காலி துப்புறாரு நம்ம விஜய். ராஜேஸ்வரால் பதிலே பேச முடியல. மல்லியை பார்த்து கையெடுத்து கும்பிடாரு விஜய். என்னை ரொம்ப மன்னிச்சிரு மல்லி, இது வரைக்கும் எங்கள் அக்கா பேச்சுக்கிட்டு நான் உன்னை பல முறை கஷ்டப்படுத்திருக்கேன், உன் மேல் நம்பிக்கை இல்லாமல் பேசியிருக்கேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் என்னையும் சரி பெண்பாவும் சரி பல முறை காப்பாற்றிருக்க, நான் உனக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு டக்குன்னு ஓடி போய் மல்லி காலில் விடுவார் நம்ம விஜய்.